ஓம் சாந்தி. ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. ஒருவர் முழுமையாக நம்பிக்கை உடையவர், தன்னம்பிக்கை உடையவர். இன்னொருத்தர் இருந்தார். அந்த பிள்ளை முற்றிலுமாக நம்பிக்கையற்றவர், நிராசையானவர். அவருக்கு எதை பார்த்தாலும் அதில் ஒரு வருத்தம் அப்படி தான் இருக்கும். அந்த தன்னம்பிக்கை இல்லாதவர், நிராசையானவர், எந்த ஒரு நல்ல பொருளாக இருந்தாலும், நல்ல விஷயமாக இருந்தாலும் அதிலிருந்து ஏதாச்சும் ஒரு குறையை காணக்கூடிய பழக்கம் இருந்தது. அவருக்கு எவ்வளோ பெரிய நீளமான இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் டைம் போலவே இருந்தது. ஆனால் அந்த தன்னம்பிக்கை உடையவர் எவ்வளவுதான் இருளான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், நிராசையான சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் ஒரு பிரகாசத்தினுடைய கிரணங்களை தேடக்கூடியவராக இருந்தார். தீபாவளி நெருங்கி கொண்டு இருந்தது. அந்த பிள்ளைகளுடைய அப்பா யோசிச்சாரு, ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும். இந்த தன்னம்பிக்கையே இல்லாமல் நிராசையோட இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஏதாவது செய்து அவருடைய நம்பிக்கை தீபத்தை ஏற்றி வைக்கணும் அப்படின்னு யோசிச்சார். அப்போ அந்த பையனுடைய ரூம்ல என்ன செய்தார்னா, நல்ல நறுமணம் வரக்கூடிய மலர்களால் நிரப்பினாரு, அழகான பொம்மைகளால் நிரப்பினாரு, நல்ல இனிப்புகளால் நிரப்பினாரு. தீபாவளி நாள் இல்லையா, அதனால பட்டாசு, புஷ்வானம் போன்ற பல்வேறு நல்ல விஷயங்களை அங்கே நிரப்பி வச்சாரு. அப்புறம் யோசிச்சாரு, இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. அடுத்து இன்னொரு பிள்ளை இருந்தாரு இல்லையா, மகன். அவருடைய ரூம்ல என்ன செய்யலாம்னு யோசிச்சாரு. அவருடைய ரூம் முழுக்க குதிரையினுடைய சாணத்தினால நிரப்பினாரு. அதுல இருந்து நாற்றம் வீசி கொண்டிருந்தது. அப்ப அந்த ரூம் முழுக்கவே பாத்தீங்கன்னா முழுக்க ஒரே துர்நாற்றமாக தான் இருந்தது. ஒரு 2 மணி நேரம் கழிச்சுட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த முதல் மகன் இருக்காரு இல்லையா, தன்னம்பிக்கை அற்றவர், அவருடைய அறைக்கு போனார். போனால் அங்க அவர் ஒரு மூலையில துக்கத்தோட உட்கார்ந்து இருந்தார். அந்த தன்னம்பிக்கை இல்லாதவர், நிராசையானவர். தந்தை போயிட்டு அவர்கிட்ட கேக்குறாரு, ஏன் நீ சந்தோஷமா இல்லையா, குஷியா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பிள்ளை சொல்றாரு, எப்படி குஷியா இருக்க முடியும் அப்படின்னு. உடனே அப்பா அவர்கிட்ட சொல்றாரு, நல்ல நல்ல இனிப்புகள் எல்லாம் உன்னுடைய ரூம்ல வச்சிருக்கேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, என்னது இனிப்பா, அதை சாப்பிட்டு யாருக்கு நோய் வர்றது, நோய் இறக்கிறது, அது போய் எப்படி எனக்கு குஷி தரும் அப்படின்னு கேட்குறாரு. சரி அப்படியா, பொம்மையெல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் கூட நல்ல அழகான பொம்மை இல்லையா, அதை பார்த்து ரசிக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. என்ன பொம்மைங்க, எப்போ கையை வச்சாலும் அது கீழே விழுந்து உடையலாம், அதை போய் எப்படி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றார். சரி, அப்புறம் அங்கே தீபத்தையும் வச்சிருந்தார். அதோ தீபம் இருக்கு இல்லையா அது அப்படின்றார். என்ன தீபம், அதில் எண்ணெய் இருக்க வரைக்கும் தான் அது எரியும், அதுக்கப்புறம் அதுவும் அணைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பட்டாசெல்லாம் இருக்கே, அதெல்லாம் வச்சு சந்தோஷமாக இது பண்ணலாமே, வெடிக்கலாமே அப்படின்னு சொல்கிறார். உடனே அதுக்கும் அந்த பிள்ளை என்ன சொல்கிறாருன்னா, என்ன பட்டாசா, நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா, பட்டாசு நாளில் என்னென்ன, தீபாவளி நாளில் என்னென்ன நடக்குதுன்னு, எத்தனை விபரீதங்கள் அசம்பாவிதங்கள் நடக்குது, அதையெல்லாம் வெடிக்க வச்சு என்னை இறந்து போக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இத்தனை விஷயத்தையும் சொல்லிட்டு அவர் மீண்டும் துக்கமாகவும் வருத்தமாகவும் மனச்சோர்வோடையும் இருக்கார். அப்புறம் அந்த அறையில் மலர்கள் இருந்தது இல்லையா, அந்த மலர்கள் இருக்கே அப்படின்னு சொல்கிறார். என்ன மலர்கள், அது மாலை ஆன உடனே எல்லாமே வாடி போகுது, அது எப்படி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப அப்பா யோசிக்கிறாரு, இங்க இவ்வளோ வச்சிருந்தோம், இவருடைய மனநிலை நிலைமை இப்படி இருக்கு. 2வது மகனுடைய ரூம்லேயோ நாம் என்ன வச்சிருக்கோம்னா, குதிரையினுடைய சாணம் வச்சிருக்கோம், அங்க போய் பார்க்கலாம் அங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறைக்கு போய் கதவை திறக்கிறாரு. அங்க பார்த்தா அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டு இருக்காரு. இவர் உள்ள போயிட்டு, துர்நாற்றம் அடிக்குது, அதனால இவர் உள்ள போயிட்டு கேட்குறாரு, என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அறை முழுக்க குதிரையினுடைய சாணம் இருக்கு. அப்போ குதிரையினுடைய சாணம் இருக்குன்னா இதுக்குள்ள கண்டிப்பா குதிரை எங்கேயோ இருக்கணும், அதை தேடிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் என் சேர்ந்து தேடுங்க அப்படின்னு சொல்றான். அப்போ யார் தேடினாலும் அங்க எதுவும் கிடைக்கிறதுக்கு இல்லை. ஆனா பாருங்க, தன்னம்பிக்கை இல்லாதவருக்கு மலர்கள்ல கூட முட்கள் தான் தெரியுது. ஆனா தன்னம்பிக்கை உடையவங்க எவ்வளவுதான் கடினமான சூழ்நிலையா இருந்தாலும், துர்நாற்றமாக இருந்தாலும் அதுல இருந்து ஒரு நல்ல விஷயத்த, ஒரு பிரகாசத்தை
தேடி எடுத்துடுறாங்க. முழு விளையாட்டுமே பார்வையில தான் இருக்கு. எந்த மாதிரி பார்க்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. 2 விதமான சூழ்நிலைகள், 2 விதமான மனிதர்கள், ஆனா அவர்களுடைய பார்வைகளும் 2 விதமாக இருக்கு. இன்றைய முரளியில உள்ளுணர்வு, வைப்ரேஷன், வாயுமண்டலம் மூன்றும் ஒரு முக்கோணம் போல சொல்லப்பட்டிருக்கு. அந்த முக்கோணத்துக்கு இடையில பி போட்டுக்கோங்க. பவர்ஃபுல்லாக மூன்றத்தையும் நம்ம உருவாக்கணும். உள்ளுணர்வின் மூலமா தான் வைப்ரேஷன்ஸ் அதிர்வுகள், அதன் மூலமாகத்தான் வாயுமண்டலம் நல்ல பவர்ஃபுல்லாக உருவாகும். ஆரம்பத்துல பாபா என்ன பார்த்தாரு? 4 விஷயங்கள், குழந்தைகளுடைய விஷயத்த பார்த்தாரு. ஒண்ணு என்ன பார்த்தாரு அப்படின்னா மனம், லட்சியம் பார்த்தாரு. அடுத்து தைரியம் பார்த்தாரு. அடுத்து 4வது உயர்ந்த எண்ணங்களை பார்த்தாரு. தைரியம், உயர்ந்த எண்ணங்கள், லட்சியம், உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் பார்த்தாரு, சொன்னாரு. மனதினுடைய உற்சாகத்தை பார்த்தாரு. இந்த 4 விஷயங்களும் தேவை. வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த 4 விஷயங்களும் தேவை. லட்சியமும் லட்சணமும் சமமாக இருக்க வேண்டும். உயர்ந்த எண்ணம் தன்னையும் பாபாவையும் வெளிப்படுத்த வேண்டும். பாபாவுக்கு சமமாக வேண்டும். மீட்டிங்ஸ் இருக்கு. 3 குரூப் இருக்கு. 3 குரூப்பும் இப்ப சந்திச்சிட்டு இருக்கோம். 3 பேருக்கும் கொஞ்சம் வேலைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒன்று, ஒரு பெரிய வேலை பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும் மற்றும் பிரத்யக்ஷம் ஆக வேண்டும். அதில் ஒரே ஒரு உறுதி தடை என்னவென்றால், முழு முரளியிலுமே தடையாக இருப்பது என்ன என்று சொல்லப்பட்டிருந்தது? எதிர்மறை, நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் இருக்கு. நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ், பழைய எதிர்மறையான எண்ணங்கள், விஷயங்கள் இது இருக்குன்னு சொல்லப்பட்டிருந்தது. அதிலிருந்து விடுபடணும்னா சில விதிகளும் தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த வகுப்புல நம்ம 2 விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று, பாபா முரளியில கூட பல முறை சொல்லி இருக்கிறார். இதனால எதனா நன்மை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. நன்மை இல்லை, நஷ்டம்தான்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து எப்படி விடுபடுறது? ஒருத்தங்க இன்னொருத்தங்களை பற்றி நினைக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நெகட்டிவான முத்திரைகள் என்னென்ன மனதில் இருக்கிறதோ அது இருக்கிற வரைக்கும் எவ்வளவுதான் நம்ம சேவை செய்தாலும், ஒரு நாள்ல எத்தனை வகுப்புகள் எடுக்கிறோம்? 8 வகுப்புகள். ஒரு நாள்ல 8 கிளாஸஸ். எவ்வளவுதான் யோகா கேம்ப் நாம் நடத்தினாலும், எவ்வளவுதான் கோர்ஸ் எடுத்தாலும், எது வரைக்கும் பிராமணர்களுடைய உள்ளுணர்வுல நெகட்டிவ் எதிர்மறை இருக்கிறதோ, யாரை பற்றி ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி அந்த எதிர்மறை இருக்கும் வரை வெளிப்படுத்துதல், பாபாவை வெளிப்படுத்துதல் என்ற காரியம் செய்ய முடியாது. இதை எப்படி விளக்குவது, நீக்குவது? இந்த எதிர்மறையை எப்படி நீக்குவது? இதில் இந்த முரளியில 7 விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் என்ன அப்படின்னா சுப பாவனை, சுப காமனை. 2வது இரக்கம். 3வது மன்னிப்பு. இது 3ம் முக்கியமானது. 4வது ஞானம், நாலேஜ். ஞானத்தின் மூலமாக தான் இது சரியா தவறா என்று புரிந்து கொள்ள முடியும். இதனுடைய அர்த்தம் நெகட்டிவை கடைபிடித்தல் கிடையாது. 5வது ஜட்ஜ்மெண்ட். யார் எதற்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, தீர்மானிக்க கூடாது. எதற்கும் தீர்ப்பு நம்ம கொடுக்கக்கூடாது. அந்த வேலை யாருடையது? பாபாவுடையது. 6வது முடிந்த விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். 7வது இதை பற்றி ட்ரில் செய்விக்கப்பட்டது. உள்ளுணர்வில் அலைச்சல் இல்லாமல் இருத்தல், உள்ளுணர்வில் மனதை ஒருமுகப்படுத்தி வைத்தல், உள்ளுணர்வை சக்திசாலியாக வைத்தல். இந்த விஷயங்கள் அனைத்தும் நம்ம 1000 முறை கேட்டிருப்போம். இதுல புதுசு அப்படின்றது எதுவும் இல்லை. இந்த விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டிருந்ததோ அதை எப்படி நம்ம வாழ்க்கையில கடைபிடித்தல். இதற்கு ஆங்கிலத்தில் எம்பத்தி என்பார்கள். அதாவது சமமான ஒரு அனுபவத்தை எப்படி அடையிறது அப்படின்னா, நம்முடைய மனதில் மற்றவர்களை பற்றி என்னென்ன எதிர்மறையான விஷயங்கள் உள்ள இருக்கோ அதை முடிங்க, அதை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதை எப்படி குறைச்சிக்கிறது, குறைப்பதற்கான விதி என்ன? மொத்தமாக அழித்து விட்டோம் என்றால் பரவாயில்ல, ஆனால் அதை குறைக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யலாம்? அதற்கான ஒரு வழி என்ன? அதற்கான வழி எம்பத்தி, அனுதாபம். இன்னொரு மனிதனுடைய மோதல், சவால், பிரச்சனைகளை புரிந்து கொள்வது. என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு விஷயத்துல மோதிக்கிட்டு இருக்காங்க, சவால் விட்டுட்டு இருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மனிதனுடைய பிரச்சனைகள், குழப்பங்கள், அந்த நிலையில் நம்ம வைத்து கொள்ள வேண்டும்.
அப்போது அந்த மனிதனை பற்றி நமக்குள்ளே உருவாகக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள் கண்டிப்பாக குறையும். அவங்களுடைய சூழ்நிலையில் நம்மளை நிறுத்தி பார்க்கும்பொழுது அவங்களை பற்றி வரக்கூடிய அந்த எதிர்மறைகள் கொஞ்சம் குறையும். இரண்டாவது, கட்டுக்கதைகள், வீண் விஷயங்களை இங்கே அங்கே பேசுறது, இப்படிப்பட்ட மனிதர்களோட இருப்பது, அங்கே போன உடனே ஒருத்தங்க இன்னொருத்தங்களை பற்றி கேலி கிண்டல் பண்ணுறது, நிந்தனை செய்யறது, அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் எதிர்மறை நமக்குள்ள நுழைஞ்சிருது. மூன்றாவது, கம்ப்ளைண்ட் செய்கிறது, கம்பேரிசன் பண்ணுறது. எப்போது நம்ம மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறோமோ, கம்பேர் பண்ணுறோமோ, அப்போது மனதில் எதிர்மறை வந்துடுது, தன்னம்பிக்கை போயிடுது, எதிர்மறை நமக்குள்ளே வந்துடுது. ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பயணம் இருக்குது. அந்த பயணத்தில் அவங்க போயிட்டுருக்காங்க. அந்தந்த மனிதரும் அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை அவங்க செய்துட்ருக்காங்க. நமக்கு தெரிவது கிடையாது. மூன்றாவது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனிப்பட்ட யாத்திரை அப்படிங்கிறது இருக்குது. அந்த யாத்திரையில் அவங்க போயிட்டுருக்காங்க. இரண்டாவது, நெகட்டிவான ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஊடகத்தினால, சூழ்நிலைகள்னால இப்படி எதிர்மறைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட எதிர்மறைகளினுடைய தாக்கத்தினால ஒவ்வொரு மனிதரும் சூழப்பட்டு இருக்காங்க. நாம் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தாக்கங்கள்லேருந்து, இந்த மாதிரியான எதிர்மறையான சூழ்நிலைகள்லேருந்து, மனிதர்கள்லேருந்து நாம் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நன்றியுணர்வு. எப்படி நம்ம நன்றி சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ ஒவ்வொரு மனிதருக்காகவும் நாம் நன்றி சொல்லும் பொழுது அந்த எதிர்மறையானது குறைந்து கொண்டே வரும். இல்லை என்றால் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விரும்பவில்லைனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம், எதிர்மறை நமக்குள்ள நுழைந்து விடுகிறது. நம்ம முரளியின் பக்கம் இப்போ வரலாம். 7 விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருந்தது. சுப பாவனை, சுப காமனை, இதற்கு அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷன், உறுதிப்பாடு மற்றும் படங்களாக பார்த்தல், இந்த 2 டெக்னிக் இருக்கு. அதை திரும்ப சொல்லுவோம், அதை ரிப்பீட் பண்ணுவோம். அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறது, அதை மனக்கண்களில் பார்க்கறது. நம்ம அந்த நிலைக்கு போயிட்டோம்னா நம்ம அந்த நிலையில் நம்மளை கொண்டு போய் நிறுத்தி பார்க்கும் போது அவர்களை பற்றி நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்கள் முற்றிலுமாக நம்மளை விட்டு போயிடும். அஃபர்மேஷன் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ள ஒரு மனிதனுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் அதை பரவிக்கிட்டே இருக்கு. அப்போது விருத்தியிலிருந்து வைப்ரேஷன்ஸ் உருவாகுது. ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு முறை காட்டுக்குள்ளே போகிறாரு. ஏதோ ஒரு சில காரணத்தினால அவர் பிரிஞ்சு போயிடுறாரு அவருடைய கூட்டத்திலேருந்து. அப்போ அவர் என்ன ஆகிறாரு அப்படின்னா, ரொம்ப உள்ளே போகும்போது ஒரு ஆதிவாசிகளுடைய கூட்டத்தில் போய் சேர்றாரு, பார்க்குறாரு. அப்போ அங்கே கிட்ட அவங்க ரொம்ப பசியில் இவர் இருக்கிறாரு. அப்போ அவங்க ஒரு சில பழங்கள் கொடுக்குறாங்க. அப்போ அவர் அவங்க கிட்ட கேட்குறாரு, இந்த பழங்கள் நல்லா இருக்குமா, இனிப்பாக இருக்குமா? உடனே அவங்க சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பழங்களுமே இனிப்பாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு விதத்தில் பார்த்தோம்னா சிலது கசப்பான பழம் தான், கசப்பான பழமாக இருந்தால் கூட இங்கே இனிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய ராஜா இருக்கார் இல்லையா, அவர் தர்மத்தை விரும்பக்கூடியவர், நேர்மையானவர். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகள் கூட அவரின் காரணமாக எல்லாருமே நல்லவர்களாக இருப்பாங்க, யாருக்குள்ளேயும் கெட்டது இருக்காது. அதுபோல் கசப்பான பழங்கள் கூட அவருடைய ராஜ்யத்தின் ஆட்சியின் கீழே இருக்கிறதுனால இனிப்பாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜாவுக்கு அவருடைய ஆட்சி எப்படி நடந்துட்டுருக்குன்றதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அந்த ஆதிவாசிகளுக்கு இவர் ராஜா அப்படின்னு தெரியாது. இதையெல்லாம் கேட்ட பிறகு அவர் திரும்பவும் அவரோட ராஜ்யத்துக்கு ரொம்ப வேகமாக திரும்ப ஆரம்பிக்கிறாரு. மிகவும் மகிழ்ச்சியோட திரும்பி அவரோட ராஜ்யத்துக்கு வராரு. கர்வம் ஏற்படுது அவருக்குள்ள. மெல்ல 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 அந்த கர்வமானது அகங்காரமாக மாற ஆரம்பிக்குது. தன்னை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. மெல்ல 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 அவருடைய சுபாவத்துல நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடுது. அந்த மாற்றங்கள் அவரை கொடுமைக்கார அரசனாக மாற்றுது. நானே எல்லாமே, நானே சர்வமும் அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா திரும்பவும் அவர் அந்த காட்டுக்குள்ள
அந்த கிராமத்துக்குள்ள போறாரு. அதே மக்கள் கிட்ட போறாரு. அப்ப சொல்றாரு, எனக்கு பசியா இருக்கு அப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க, இந்த பழத்தெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏதாச்சும் ஒரு சில பழம் இனிப்பா இருக்குமே அப்படின்னு கேக்குறாரு. இங்க இருக்கிற எந்த பழமுமே இனிப்பா இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க இருக்க அத்தனை பழங்களுமே கசப்பாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜா கேக்குறாரு, ஏன் அது போல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மக்கள் சொல்றாங்க, ஆதிவாசிகள், எங்க ராஜாவே அது போலதான். எங்க ராஜா அநியாய பிரியர் ஆயிட்டாரு, கொடுமைப்படுத்தக்கூடியவர் ஆயிட்டாரு. அவருடைய காரணமாக மக்களும் ஆக்ரோஷப்படுறவங்களாக, கோவக்காரங்களாக, கொடுமைப்படுத்துறவங்களாக மாறிட்டாங்க. அதனால இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த பழங்களும் அது போல மாறிவிட்டது. எவ்வளோ நல்ல உயர்ந்த போஸ்ட்ல யார் இருக்காங்களோ, உயர்ந்த நிலையில இருக்காங்களோ, அவங்களுக்கு ஏத்த போல அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அனைத்துமே உன்னதமானதாக இருக்கு. உயர்ந்த பவர், உயர்ந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பிரஜைகள் ஏதாவது தவறு செய்தாங்கன்னா அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்காது. அதே ஒரு ராஜா தவறு செஞ்சாங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் மிக பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். அது போன்று உலகத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆத்மா தவறு செய்யறாங்க அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் அவ்வளவாக இருக்காது. பிராமணர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரை பகவான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ, ஹையஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், ஹோலியஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், ரிச்சஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், பியூரியஸ்டாக தூய்மையாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்குள்ள எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுகிறது என்றால் அது உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேரின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே முதல் விதி, யார் எப்படி இருந்தாலும் சரி. பாபா 2 விதமான உதாரணங்களை கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, 1 மூர்த்திகள், 2வது பிரம்மா, 3வது மதுபன். சைத்தன்ய மூர்த்திகள் நீங்க. அவர்கள் ஜட சிலைகள் கூட அவங்களுடைய கிரணங்களை பரப்புகிறார்கள். நீங்களோ சைத்தன்ய மூர்த்திகள். நீங்கள் சுப பாவனை, சுப காமனையினுடைய கிரணங்களை பரப்பக்கூடியவர்கள். இதற்கான ஒரு பயிற்சி மைண்ட்ஃபுல்னஸ், மனதை திருப்தியாக வைத்துக் கொள்வது. அதாவது நம்மை நாம அட்டாச்மெண்ட் இல்லாம எப்படி இருக்கிறோம் என்பதை அப்சர்வ் பண்ணுவதற்கு உதவியாக இருக்கிறது. எல்லாத்தோட முதல் விதி என்னவென்றால் சுப பாவனை. யார் எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் அவகுணங்கள் நிறைந்தவராக இருந்தாலும் சரி, நாம் அவர்களுக்கு நன்மையை நினைக்க வேண்டும். ஏன்னா நம்ம நெகட்டிவ் எண்ணங்களை வைத்து பார்த்து விட்டோம். நெகட்டிவ் வைத்ததுனால என்னென்ன கிடைச்சது? 1 மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு, நமக்கு டென்ஷன் ஆச்சு, ஆரோக்கியத்தின் மீது பாதிப்பு ஏற்பட்டது, நோய்கள் ஏற்படுது, உறவுகளில் கசப்புத்தன்மை ஏற்படுது, சூழ்நிலையே மாறிப்போகுது. ஆத்மா அனுபவம் செய்ய முடிவது கிடையாது. ஆத்மாவை பற்றிய சிந்தனை, ஆத்மாவை பற்றி நிந்திக்கிறது, செல்ஃப் அனலைசேஷன், அதாவது தன்னை பற்றி தான் சிந்திக்கிறது, இது போன்ற விஷயங்கள் எதுவுமே நடப்பது கிடையாது. மேலும் மற்றவர்களை பற்றி நமக்கு மிக பொறாமை, பழி வாங்கணும், அந்த மாதிரியான ஆவேசம் போன்றவைகள், அவர்கள் முகத்தை கூட நம்மளால பார்க்க முடிவது கிடையாது. அவங்க எதிரில் வராங்க அப்படின்னா நம்ம வழியை உடனே மாத்திடுறோம். மனசுல குழப்பம், தூக்கம் வர்றது கிடையாது. வேற என்னென்ன நடக்குது? எதிர்மறை உணர்வுகள், எண்ணங்கள் வைத்ததுனால வேறு என்னென்னலாம் நமக்குள்ள ஏற்பட்டது? என்ன நன்மை இதில் கிடைச்சது? யோகா முடிஞ்சு போச்சு, யோகத்தின் சக்தி, நினைவின் சக்தி முடிஞ்சிடுது, வீணாகிறது, வீண் எண்ணங்கள் வருகிறது, சக்தி முழுக்க வீணாகிறது, ஆத்ம உணர்வில் இருக்க முடிவதில்லை, அமிர்த வேலை சரியாக செய்ய முடிவதில்லை. இதெல்லாம் வர 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 என்ன ஆகுது? எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது நமக்குள்ள. மனம் சுமையாகி விடுகிறது. எவ்வளவு எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறதோ அப்போ நம்முடைய வேலை வேகம் குறைந்து விடுகிறது. மனம் அமைதியாக இருக்காது. குழப்பம் அமைதியற்ற தன்மையில் ஆத்மா இருக்குது. ஆத்மா முன்னேற்றம் தடைப்பட்டு விடுகிறது. வேற என்னென்னலாம் ஆகும்? எந்த ஒரு பொருளையும் விஷயத்தையும் நம்ம விடணும் அப்படின்னா அதோட ஆழத்தில் போய் அதை நம்ம சிந்திக்கணும், இல்லைன்னா நம்மால் விட முடியாது. எதிர்மறையான எண்ணங்கள் என்பது மிகவும் ஆழமானது,
நீண்ட காலமாக நமக்குள்ள வந்து கொண்டிருப்பது. அப்ப அதை பத்தி நம்ம ஆழமா சிந்திச்சாதான் அதை நமக்குள்ள இருந்து வெளியே எடுக்க முடியும். ஒருத்தர் எவ்வளவுதான் நல்லது செய்தா கூட எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும்போது அந்த நல்லது நம்ம கண்களுக்கு தெரியறது கிடையாது. அவகுணத்தை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறதுனால நம்முடைய எண்ணங்கள் மாறி விடுகிறது. அவங்க வெற்றி அடையும் போது கூட அதை பார்த்து கூட நமக்குள்ள எதிர்மறை வர ஆரம்பிச்சிடுது. நம்மளுக்கு எப்போ எதிர்மறையான எண்ணங்களை நம்ம ஒருத்தர் மீது வைக்கிறோமோ அப்போ அவங்க அடையக்கூடிய வெற்றிகளை கூட நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியறது இல்லையோ, வெறுப்பு வருதோ, அப்போ அந்த வெற்றியானது நம்ம கிட்ட வராது. மனோ விஞ்ஞானம் என்று இதைத்தான் சொல்கிறார்கள். எனவே முதலில் சுப பாவனை சுப காமனை, இரண்டாவது விதி அதாவது பிரம்ம பாபாவினுடைய எடுத்துக்காட்டு சொன்னோம், இரக்கம். ஒவ்வொரு மனிதனும் அவருடைய எண்ணத்தோட போராடிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட யாத்திரை அப்படின்றது போயிட்டு இருக்கு. இது நம்ம தூரத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேல நமக்கு இரக்கம் ஏற்படும். பாபா சொல்லியிருக்காரு இல்லையா, ஒரு மனிதன் எல்லாருக்கும் துக்கம் கொடுக்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதில் கெட்டதுதான் இருக்கு. ஆனா அதை பத்தி யோசிங்க. அந்த எண்ணங்கள், அந்த கெட்டது எல்லாமே ஒரு நாள் முழுக்க நம்மளுக்குள்ள இருக்கு. அப்ப நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? மனநிலை குழப்பத்துல நம்ம இருப்போம். மற்றவங்களை பாக்குறோம், மற்றவர்களை பத்தி நம்ம தவறாக நம்ம பேசுறோம். அப்போ நம்மளை பத்தி நம்ம யோசிங்க. நம்ம தவறையே பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து தியானம் பண்ணா யோகா பண்ண முடியுமா? மற்றவங்களுக்கு ஞானம் சொல்ல முடியுமா? இல்ல ஞானத்தை தான் கேட்க முடியுமா? அதனால இரக்கம் என்பது வரணும், தயை பாவனை வரணும், கருணை பாவம் வரணும், பொறுமை வரணும். மூன்றாவது மன்னிக்கணும். மன்னிப்பு இது கடினமான ஒரு டாபிக். இது பல முறைகள் மன்னிப்பது என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கு. ஆனா நாம அமைதியை, சாந்தியை அடையணும், எமோஷனல் அந்த பாவார்த்தமான ஒரு அமைதியை நம்ம அடையணும் அப்படின்னா அவர்களுக்காக இல்லை, நமக்கு நம்ம அமைதி அடையணும்னா ஆத்மாக்களை நம்ம மன்னிக்கணும். அவங்க என்ன வேணா செய்திருக்கட்டும், அந்த நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்களோ அந்த விஷயத்தை பற்றி ஒரு முழுமையான ஞானம் இல்லை. அவங்களுடைய கோணத்தில் அவங்களுக்கு அது சத்தியம், உண்மை என்று தோன்றி இருக்கும். நம்ம நினைக்கிறோம் தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு. அது சரியாக கூட இருக்கலாம். ஆனா பல வருஷங்களுக்கு அப்புறம் நமக்கு அது புரிதல் ஏற்படலாம், அது சரி என்று கூட. ஆகையினால நம்ம ஆத்மாக்களை என்ன செய்யணும்னா மன்னித்து விட வேண்டும். எந்தெந்த யார் யாருடைய தவறுகளை, குற்றங்களை ஞாபகம் வச்சுப்பீங்க? யாரு எப்படி இருந்தாலும், எவ்வளவுதான் விகர்மங்கள் செய்திருந்தாலும், நிந்தனை செய்திருந்தாலும், கொடுமைகளை செய்திருந்தாலும் பரம சுகமானது எப்போது நமக்கு கிடைக்கும் அப்படின்னா எப்ப நம்ம அது எல்லாத்தையும் மன்னித்து விடுகிறோமோ அப்போதான். திரும்ப அவங்களோட நண்பரா இருக்கணும்னு நான் சொல்ல வரல, அவங்களோட நீங்க விலகி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா ஓகே, அவங்க யாத்திரையில இருக்கட்டும், நம்ம நம்முடைய யாத்திரையில இருக்கலாம். ஆனா மனசால மன்னிச்சிருங்க. அவங்களுக்கு கடிதம் எழுதுங்க, கடிதம் எழுதிட்டு அதில் நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு எழுதுங்க. ஆனா அந்த லெட்டரை போஸ்ட் பண்ண வேண்டாம், ஆனா எழுதுங்க. நீங்க ஒருவேளை அந்த கடிதத்தை போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு பிரச்சனை உருவாகலாம், திரும்பவும் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படலாம். அதனால எமோஷ்னலாக, சைக்காலஜிக்கலாக ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கட்டும். மன்னிச்சிருங்க. ஆனா மெல்ல மெல்ல நேரம் மாற மாற அந்த மனிதன், அந்த ஆத்மா மீண்டும் வரலாம். ஆனா புதுமையோட நம்மோட தொடர்புல வரலாம். ஆகையால மன்னிப்பு.